வயதானவங்களுக்கு ஏன் மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் வருது? பொதுவாவே இது ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இதுக்கு முக்கிய காரணங்கள் பலவிதமா சொல்லலாம். முதல்ல வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முன்னால ஒரு யங் ஏஜ்ல இருக்கிற மாரி குனிஞ்சு நிமிர்ந்து ஆக்டிவா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது, அதுவே வந்து ஒரு முக்கிய காரணம். 2வது சாப்பாடு. சாப்பாட்ல வந்து அளவு. ஸோ இன்புட் குறைய குறைய அவுட்புட்டும் குறையும். அது மாரி. இல்ல அந்த சாப்பாட்ல இருக்கிற ஃபைபர் நார்ச்சத்து குறைய குறைய மோஷன் இறுகி போகலாம். அதேமாரி தண்ணியோட அளவு வாட்டர் இன்டேக் குறையறனாலயும் இதுவுமே வரலாம். இது தவிர சில வியாதிகள். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு மலச்சிக்கல் கண்டிப்பா இருக்கும். அதேமாரி டயபெட்டிஸ். அந்த டயபெட்டிஸ்லயும் வரலாம். டயபெட்டிஸ்னால நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகும். அது ஆட்டோனாமிக் நியூரோபதிம்பாங்க. அந்த மாரி குடல்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆறனாலயும் அவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இதேமாரி நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வரலாம். அதுமாரி மாத்திரைங்க ரெகுலரா நமக்கு ஒரு ரொட்டீனா தேர் ஆர் லைஃப் சேவிங் மெடிசினா கூட இருக்கலாம். பட் அதனால வரலாம். பொதுவா பார்த்தீங்கன்னா, பெயின் கில்லர்ஸு, அது ஓபியாய்ட் பெயின் கில்லர்ஸ் அப்படிம்பாங்க. அதே மாரி இப்போ சுகருக்காக மெட்ஃபார்மின் மாரி மாத்திரைங்க, ஆஸ்பிரின் மாத்திரைங்க, இல்ல ஹார்ட்டுக்கு குடுக்குறது. அதே மாரி அயர்ன் டேப்லெட் சப்ளிமெண்ட் போட்டா, இல்ல கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ் இது எல்லாமே மலச்சிக்கல உண்டாக்கும். இது தவிர ஏஜ் ஆக 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 குடல்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் அதுதான் அந்த கன்ட்ராக்ட் அதாவது நம்ம அந்த அ மோஷன வெளிய தள்ளுற அது ஃபோர்ஸ் குறைஞ்சு மசில் குறையறனாலயும் இது நடக்கலாம். அது மாரி ஒரு மோஷனுக்கு போகும்போது நம்ம ஒரு முக்கணுங்கும்போது அந்த பெல்விக் ஃப்ளோர் அந்த பெல்விக் ஃப்ளோர்ல மசில்ஸும் ஏஜ்னால ஒரு அதோட சக்தி இழக்கும் பொழுது, அத புஷ் பண்றதும் கஷ்டமா இருக்கலாம். இல்ல சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் ஒரு டிப்ரஸ்டா இருக்கிறது, இல்ல ஒரு ஆங்சைட்டில இருக்கிறது, இல்ல சைக்காட்ரிக் மெடிசின் போட்டாவே கண்டிப்பா மோஷன் வராது. இதெல்லாமே பல காரணங்கள். இத டாக்டர்ஸ பார்த்து அத செஞ்சுக்கலாம்.